ஹலோ கைஸ். நம்ம இன்னைக்கு எப்படி யூஜிசி நெட் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து என்னோட செகண்ட் அட்டெம்ப்ட். நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இப்போ ரீசெண்டாக எழுதணும்ல, ரெண்டுத்தில் ஒரு எக்ஸாம் 2 டைம் எழுதினேன். ஒரு ரிட்டன் எழுதணும். அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் வேஸ்ட் ஆகி திரும்ப எழுத சொன்னாங்க, கேன்சல் பண்ணிவிட்டு. அது ஒரு மாதிரி போயிடுச்சு. சரி, அதில் ஒரு நல்ல மார்க் தான் எடுத்தேன். பட் அந்த கட் ஆஃப் அளவுக்கு வரல. இந்த டைம் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஓகே, நம்ம இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதான் யூஜிசி நெட்டோட வெப்சைட், ucnet.nta.ac.in. அந்த வெப்சைட்டுக்கு போவோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வெப்சைட்டு தரேன். இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓப்பனிங் ஆஃப் தி ஆன்லைன் போர்ட்டல் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் யூஜிசி நெட் December 2024. இதை கிளிக் பண்ணேன். நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இருக்குது ஏதாவது பப்ளிக் நோட்டீஸ். இது 2 இருக்குன்னா எப்போலேருந்து எது வரலையும் ஓபிஎம் ஃபார்ம் ஓப்பனில் இருக்குது, அந்த டீட்டெயிலாம் இருக்குது. 19th நவம்பர் விட்டாங்க. 10th டிசம்பர் வரலையும் அந்த அப்ளிகேஷன் டைம் இருக்குது. 11th அன்னைக்குள்ளே பே பண்ணிடணும். 12th and 13th வந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன் கரெக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் பார்த்துக்கணும். அதுக்காக போர்ட்டல் ஓப்பனில் இருக்கும். இன்னும் சிட்டி அண்ட் இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணல. எக்ஸாம் டேட் விட்டாங்க January 1 to January 19. இன்னும் கரெக்டாக ஒரு மாதம் இருக்குது. இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தப்பலும் ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம எடுக்கிறதுக்கு. இது ப்ரைஸ் எவ்வளோ, ஃபீஸு, அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஜென்ரலுக்கு எவ்வளோ, இடபிள்யூஎஸ்க்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, அவங்களுக்கு நான் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போயிடலாம். இல்லை, கிளிக் டு ரெஜிஸ்டர் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்துருச்சு. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம நியூ கேண்டிடேட் தான் போனீங்க. முன்னாடி இது இருந்தாலும் நியூ கேண்டிடேட்டில் தான் நீங்கள் வருவீங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் க்ளோஸ், அது ஓப்பனில் இருக்குது. இதை ஒரு தடவை படிச்சிடுங்க. நான் படிச்சிட்டேன். நீங்கள் அப்ளை பண்ணக்குள்ள ஒரு தடவை படிச்சிடுங்க, உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். எக்ஸாம் பேட்டர்ன்லேருந்து எல்லாமே இருக்கும். இதில் அப்ளிகேஷன் எப்படி பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும், எப்படி கரெக்டாக பண்ணணும், எப்படி ஃபோட்டோலாம் கரெக்டான ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ணணும், அதை பற்றின ப்ரொசீஜர் எல்லாமே இருக்குது. இதை ஒரு படிச்சுட்டு டவுன்லோட் இருக்குது. அதை படிச்சுட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் அக்னாலஜ் தந்துட்டு ப்ராசஸ் பண்ண உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு ஆதார் கார்டு, டிஜிட்டல் லாக்கர் அதெல்லாம் இருப்போம். இதெல்லாம் வச்சு நம்ம வந்து உள்ளே வந்து அப்ளிகேஷன் ப்ரொசீட் பண்ணலாம். ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆதார் கார்டு ட்ரை பண்ணுவேன். ஆதார் கார்டு வரலைன்னா பேன் கார்டு ட்ரை பண்ணுவேன். ஆதார் கார்டு கொடுத்து ஆதார் கார்டு நம்பர் கொடுத்து ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஓடிபி வரும். அந்த ஓடிபி அதில் போட்டிங்கன்னா வேலிடேட் ஆகிடும். அதேமாதிரி பேன் கார்டு கொடுத்தீங்கன்னா உள்ளே போகிறோம். வந்ததுக்கப்புறம் உங்களோட டேஷ்போர்டு வந்து இப்படிதான் இருக்கும். நேம்லாம் வந்து இப்படி இருப்போம். இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அது ஃபஸ்ட்டு கேட்கும். பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் அது எல்லாத்தையும் கூட அதை இப்போ ரிலீவ் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து கொடுக்கல. அதில் எதுவும் டவுட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ரிஜிஸ்ட்ரேஷனில் எல்லாமே சிம்பிளான இதுதான். எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக பார்த்து கொடுங்க. அடுத்தது அப்ளிகேஷன் வந்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன படிக்கிறீங்க. மாஸ்டர் டிகிரி படிக்கிறீங்களா, 4 year கிராஜுவேட் ப்ரோக்ராம் படிக்கிறீங்களா, என்ன படிக்கிறீங்க அதை கொடுக்கணும். அப்பியர் பாஸ்ட் அவுட்டாக இல்லை படிச்சுட்டு இருக்கீங்களா, அப்பியரிங்க அதை கொடுக்கணும். அடுத்தது என்ன கோர்ஸ் ஸ்ட்ரீம், எம்எஸ்சியா என்ன அது கொடுக்கணும். எந்த சப்ஜெக்டில் இருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட் கொடுக்கணும். பாசிங் அவுட் எப்போ, உங்களோட யூனிவர்சிட்டி நேம், என்னோட ஸ்டேட் நேம் அதெல்லாம் கொடுத்துட்டு அப்படி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அடிஷ்னல் டீட்டெயில் இருக்கணும். அடிஷ்னல் டீட்டெயில் வந்தீங்கன்னா இது முன்னாடி பிஹெச்டிக்கு நீங்கள் அட்மிட் ஆகிருக்கீங்களா, அப்ளை பண்ணியிருக்கீங்களா. அது அப்ளை மீன்ஸ் நீங்கள் வந்து பிஹெச்டி வந்து வேறு எங்கன்னா போஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்களா இல்லையா, அதை பற்றியான டீட்டெயில். இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறவங்களுக்கு. அப்படி நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா உங்களோட என்ன பேப்பர் நீங்கள் வந்து யூஜிசி நெட்டில் நோக்குறீங்க அது எழுதணும். எதுக்கு அப்ளை பண்ணுறீங்க, என்ன மீடியம், எந்தெந்த ஸ்டேட், உங்கள் பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது, அதுக்கப்புறம் அதை பக்கத்தில் இருக்கிறத வச்சுக்கோங்க. அப்போ தான் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரில் ஒன்று இது கிடைக்கும். இதில் இது ஃபுல் ஆகிடுச்சுன்னா அதுக்கு அடுத்து என்ன இருக்கோ அந்த சிட்டி கிடைக்கும். அதுக்கடுத்து என்ன இருக்கோ அது கிடைக்கும்.
இது மாதிரி வச்சுட்டா உங்களுக்கு பக்கத்துலேயே சென்ட் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அப்லோட் டாக்குமெண்ட். இங்கே தான் கொஞ்சம் யாராவது ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அப்லோட் டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை வந்து மினிமம் 10 கேபிக்குள்ளே போடணும், மேக்ஸிமம் 200 கேபிக்குள்ளே போடணும். இந்த ஃபோட்டோவும் கேபில் வராது. நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு ரீசைஸ் இமேஜ்னு கொடுத்தீங்கன்னா அதையே வரும். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ இதில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி டவுன்லோட் பண்ணி இதை ப்ரௌஸ் பண்ணி இதை ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுவும் அது ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணக்குள்ளே கேட்கும். ஸோ நான் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோட்டோ போடுறேன் பாருங்க. இந்த ஃபோட்டோவை போடுறேன்னா அது இருக்கு பாருங்க பர்சன்டேஜ் எவ்வளோ குவாலிட்டி இருக்கணும், பிக்சலில் கொடுத்துருவாங்க. குவாலிட்டி வந்து அப்படியே கொஞ்சம் 70 இயர் மாதிரி வச்சுட்டு பாருங்கள். டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். அதை அப்படியே அப்லோட் பண்ணிட்டு உங்களோட சைனை ஒரு வேலை பேப்பரில் எழுதிட்டு அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அதையும் அப்லோட் பண்ணிட்டு சேவ் ஆகிட்டு கொடுத்தீங்கன்னா ஃபைனல் சப்மிஷன் வரும். ஃபைனல் சப்மிஷனில் நீங்கள் ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கணும், எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிற மொபைல் வெரிஃபிகேஷன் மேலே இருக்கும். நான் மொபைல் வெரிஃபிகேஷன் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அடுத்தது பேமெண்ட்டு. சாமி கொடுத்து பண்ணிங்கன்னா பேமெண்ட் வரும். நானும் சமையல் கொடுக்கல, ஒரு செக் பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு ஓகே சமையல் கொடுத்துறேன். எல்லாத்தையும் டிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். அடுத்தது பே நவ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேர், உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், எவ்வளோ அமௌண்ட்டோ உங்கள் கேட்டகரி இருக்குமே தானாகவே அமௌண்ட் வந்துடும். அமௌண்ட் வந்துட்டு பே நவ் கொடுத்தீங்கன்னா என்ன பே இபேனா கொடுத்துட்டு அதில் எது வேணால் நீங்கள் பண்ணலாம். பண்ணிங்கன்னா யூபிஐயில் போனீங்கன்னா இது யூஸ் பண்ணிக்கோங்க, கியூஆர் யூஸ் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். கியூஆர் ஜென்ரேட் ஆகும். இந்த கியூஆர் அப்படியே பேஜ் லோட் பண்ணாமல் அப்படியே அந்த கியூஆரில் நீங்கள் பே பண்ணிங்கன்னா அதே தானாக பே ஆகிட்டு அப்ளிகேஷன் உங்களுக்கு ரிசிப்ட் டவுன்லோட் ஆகிடும். ரிசிப்ட் டவுன்லோட் ஆகிடுச்சுன்னு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பண்ணிடணும். 44 3 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அதை முடிச்சிடணும். முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து